பிள்ளைக்கு அப்படியே ஆசையாக மாட்டேங்குது. ஆனா நீ கூட நச்சுக்கலாம் ஆசையா நச்சுக்குவ. ஆனா அது கெட்டுப்பாடு கல்யாணம் தான் இருக்கும். வாயே மத்தலகார சார் அதுக்கு செட் ஆக மாட்டேன். கொள்ளக்காரர்கிட்ட பேசுவான். ஏமா 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 ஏங்க இப்பேற்பட்ட ஊரால ஊருக்குள்ள நான் முறையா வெளிக்கு வந்திருக்கேன். ஆமா வெளிக்கு நின்று கலவம் வந்துட்டான். வெளிக்கு வந்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர் போய் உட்காந்துட்டு வருது. வெளியே வந்துட்டியா? சரி வெளியே வந்திருக்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு ஒரே ஒரு குஞ்ச கூட காணுமே. அட ஆக மொத்தம் முண்டையே உனக்கு குட்டை குஞ்சு வேணுமா, நெட்ட குஞ்சு வேணுமா, கோண குஞ்சு வேணுமா, இல்ல அங்க போய் கட்டில மேல போட்டு அழுத்தினி அவரு குஞ்சு வேணுமா, இல்ல நம்ம ஊரு கவுண்டர் குஞ்சு வேணுமா? ஏமா பேசுறதுக்கு ஆளு வேணும். பேசுறதுக்கு நல்லா புடிச்சு விடுங்களே. பேசுறதுக்கு ஆளு வேணும். லைட் பார்த்து சுத்தி பாரு. ஒரு மேக வாய்க்கிறோம் போய் பேசு. மேக வாயினா ஆமா நல்லா பேசுவானா? பேசுவான். சொல்றதுக்கு அவ்வளவு செல்பலத்துக்கும் போய் பாருமா. அந்த வய இந்த வய ஏன் பூஜை வய தேவதை வய பாசு வய இல்ல ஏடி கம்ம காட்டி போடுவல சோள காட்டி போடுவல புல்லு காட்டி போடுவல ஒரு வீடு படத்துல தாய்க்கோ கறி கடியும் கோயில ஆனா முன்ன மாதிரி பூசாரி கிட்ட போறதுல தெரியுமா? ஏய் பிள்ள உனதான் கூப்பிடுறா. என்ன கோயில் பூசாரி? சின்ன மாதிரி கோயில் பூசாரி போறியா? ஏய் ஒரு மானங்கிட்ட வந்த புத்து பாய் என்னடா ஒரு கொம்பளை கிட்ட அப்படி ஏய் கை அப்படி ஒடிச்சு போடுவேன். பேசி பழகு. எல்லாரும் பொம்பளை நினைச்சு என்னையும் பொம்பளை நினைச்சுப்படாத. பொம்பளை எனக்கு பிடிக்காது. பொம்பளை கிட்டல வந்து ஆகாது. ஏன்னா எனக்கு நிர்ணயிக்கப்பட்டது எனக்கு கிட்டல வந்தா பித்தோட லவுக்குன்னு தூக்கி வைக்கிறது கிடைக்குது. தாரமங்கலத்துல வெத்தலை கடைக்காரி வச்சிருக்கிறவங்கள வாய் பேசுறான். வச்சிருப்பண்டி 1000 ரூபாய் மாசம் கிட்ட ஓய பண்ண வருது. மூடு வாயே. ஏய் உனக்கெல்லாம் தெரியும்பா. இங்க பாரு. அன்னைக்கு ஏதோ சொன்னாங்க உள்ள ஏதோ பேசி வெளியே கூடாது. இங்க பாரு உன ஆம்பளைன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல பகவானியா கேட்டு போடுவேன். பொம்பளைன்னு பாக்குறேன் ரேடியோன்னு கேட்டு போடுவோம். உன ஆம்பளைன்னு பாக்குறேன் கேட்டு போடுவேன். அதான் கேட்டுட்டு என்ன நான் நீ என்ன கேட்க என்ன தேவடி என்ன கேட்ட ரேடியோ நானும் அப்ப ஏற்பட்ட தெரியுமா? திறந்து வாயா கொஞ்ச நேரம் பாரு. சொல்லி கொடுத்தாலும் முக்கால் வயசு வந்துடும். பத்திரகாளி எரிய அதுக்கு தான் முதுமலை போட்டீங்க தெரியலப்பா. அப்படி நிச்சாலும் என்ன பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா? உன்னை பார்த்து நிறைய தோணுச்சு. அங்க வேற நீ வந்து அப்படியே புலவர் புக்கு 4 தான் கொடுக்கணும் எனக்கு. ஒரு பிள்ளை கூட வரது இல்லைங்க. ஏங்க இவ்வளவு அழகா வந்திருக்கிறே உனக்கு நீ பாடையில போவாயா? இல்ல நான் உன்னை பார்த்து பாட்டு பாடுறேன். மாமனை பார்த்து நீ ஒரு பாட்டு பாட. என்ன பாட்டு? நல்ல பாட்டா பாடு. சரி நான் பாடுறேன் நீ பாடு. மாமா உன்னை லவ் சொல்ற மாதிரி பாடு. நீ பாடு. நீ பாடி தொலையோ அப்புறம் நான் பாடுறேன். போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் வாழ்ந்தவன் யாரடா போனால் போகட்டும் போடா. ஏன் வாயா சுத்து போயிட்டானா? ஏமா அது
பாட்டு பிடிச்சிச்சா? எனக்கு பிடிக்கல. வேற பாட்டு பாடு. நல்லா சூடா பாட்டா? சூடா பாடா. சட்டி சுட்டாதடா கை விட்டதடா இவளுக்கு புத்தி கெட்டதடா மண்டக்கூடி. நல்லா முடிவான சாங்களை பாடுறா. கடைசி பாட்ட மட்டும். கடைசி பாட்டு. நீடு வரை உறவு. நீடு வரை உறவுல தேவை உள்ளது. நீடு வரை உறவு. அது என்னது நீடு வரை உறவு? இல்ல எல்லாம் நீங்க புலவருங்களே. வீடு வரை உறவுடா. சரி இப்ப நான் பாடுன சாவு பாட்டு நீ நல்ல பாட்டா பாடு. எனக்கு பாட தெரியாது. அப்ப நீ சொல்லலாமா ஃபர்ஸ்ட்? ஒரு பாட்டு பாடு மாமனை பார்த்து. அப்படியா? ஆமா மாமனை பார்த்தா. மாமன்டி நானு. நீயா? வெட்டமாடா. ரோசா பூசையிலக்காரி. சூடு பிடிச்சிட்டு போய் உடனே எடுத்து ஆட்டி விட்டா பாத்து. நல்ல பாட்டா பாருங்க. கட்டுனா இவ்வளவு கட்டணுண்டா. என்ன உனக்கு பைத்தியமா? சரி உட்காந்துட்டு 2 கடை வை, 2 கல் வை. எதுக்கு வைடா. சரி வச்ச மாதிரி வச்சுக்க. அவளை கட்டணும் நான் தான்டா. இல்ல நான் தான்டா கட்டிக்கிறேன் அந்த பொண்ணை. உன் மூஞ்சி வந்து நாய் நிற்குமா? நீ இருக்கிறதுக்கு அந்த பிள்ளை அரியா பிள்ள 16 வயசு பிள்ளை டீச்சர் மாலாட்டாக்குது. ஏமா இவரு உன்னை கட்டின அப்படி? ஏன்டா மானங்கட்ட செல்லவாரி பையனே, 10 வருஷம் ஆம்பளையா இல்லைனாலும் உன்னை நான் பக்கத்துல போட்டு கொடுப்பேன். ஏன்டா நீ இருக்கிற நான் கேட்கிறேன். ஏன்டா எங்க இல்ல அவன் அப்படி சொன்னதும் ஆண்ட சட்டமோடு கேட்டுக்க ஏமா பாட்டு பாடுறதுக்கு ஆள் வச்சுக்கிறோம். யாரு என்ன நம்ம ஏன் எடுத்து பார்க்க மாட்டாரு. காலை நம்ம அக்னி புயல் சேகர் ஐயா அவர்களை அன்புடன் வேடிக்கை அழைக்கிறோம். நல்லா பாடுவாரா? பாட்டு பாடுவாரா? அருமையா பாடுவாரா? சேகர்னா வாருங்கள், உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறேன். வாருங்கள் வாருங்கள். சாப்பிடல வேண்டாம்டா. சொல்லி விடுவேன். இவரு பாரடி ஆல்ரெடி சந்தன கட்ட மாதிரி இருக்கிறாரு. ஆமா இவரு நீ பாடுற அப்படி நல்லா பாடுவாரா? பூசரி ஐயா சாகர்னா உனக்கு எடுத்து காட்டு பிள்ளைக்கு எலாஸ்டிக் எடுத்து இங்க பாரு அந்த சேகர் அண்ணன் கோமாடிக்கு மட்டும் டி-ஷர்ட் கொண்டாந்து கொடுத்துக்கிறாரு. உனக்கு என்ன ஜாக்கெட் தச்சு கொடுக்க முடியும்? இல்ல ஏன் எங்களையும் மத்த மனுஷனா சொல்லியா எங்க வாங்க. நீங்களும் நல்லா பாடிட்டு போவீங்களா? சேகர்னா நேத்துல நல்லா கூத்தாடி இருக்கும் போது நல்லா மூஞ்சி நல்லா கலையா இருந்த இப்படி சோகமாக்குற. நல்லா கூத்தாடி இருக்கும் போது உடம்பு நல்லா தாட்டிக்குமா இருந்த உடம்பு துரும்பா அப்படி விட்டு போச்சு. ஏங்க
ஏய் குழந்தை கொழல் இப்ப பாரு அப்படி எங்க பாருங்க கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன சிரிக்குது என்னட என்னன்னு நினைக்குது என்னங்கள் இங்க பறக்குது கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன சிரிக்குது என்னங்கள் எங்க பறக்குது என்னங்கள் இங்க நினைக்குது பத்திக்காட்ட மாப்பிள்ளைய பார்க்க வந்த உருவமா பத்திக்காட்ட பார்க்க வந்த வீடியோ ஓடிட்டு இல்ல நல்லா பாடுறோம் ஓய் அழகா பாடுறாருடி அதனால ஒரு முத்தம் கொடுத்துரு பாடு எம்ஜிஆர் பாட்டு பாடுப்பா இப்படி வாங்க இப்ப பாடு ஓ நீ அறிய பையனா பாடு பாடுங்க சார் எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க எச்ச பார்வை தீராதடி மச்சாங்குடி மாறாதடி மாறாது எச்ச பார்வை தீராதடி மச்சாங்குடி மாறாதடி தேடியே வந்தனம் பூசவா சந்தனம் எங்க போனாலும் உன்னை தேடி ஆசை பின்னால போகணும் எங்க பார்த்தாலும் உன்னை போல உன் உருவம் தோணும் தேடியே வந்தனம் பூசவா சந்தனம் ஏய் ஏய் ஓய் செமையா பாடுறாருடி செம்மையா பாடிக்கிறேன் பெரிய ஓடையே போகுது அங்க பாலம் ஒண்ணு இருக்கும் கூட்டிட்டு போய் பாலத்து கடி போட்டு பண்ண மாட்டேன் நீ பண்ண மாட்டேன் நான் பண்ணலடா முத்தம் கொடுக்குறத வாங்கிக்கோ இப்ப கொடுத்துருப்பா வேணாம் நினைச்சிட்டு ஒரு மாசத்துக்கு தூங்க மாட்டேன் உட்கார் சார் ஏய் கண்ணம்மா ஓய் அப்படி இந்த தாளம் ஏமா இப்ப என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு டீஷர்ட் ஓசிட்டு கொடுத்துக்கிறாரு பணம் கொடுத்துறாரு இதோட எல்லாம் ஓய் அப்படி இந்த தாளம் நாமளே பேசிக்கணும் நெறி நேரங்களாகிவிடு ஆமா நாட்டுக்கு நாடு மகா நாடு சரி அருமை பெருமை சிறந்த அழகு திரு பொன்னாடு ஆமா நிலவளம் நீர்வளம் தனவளம் தானிய வளம் பொருந்திய இப்பேற்பட்ட புண்ணிய பூமியுடைய பெயர் என்னடி அம்மா இது கேக்குற நல்லா சோறு சாப்பிட்டியா நான் சாப்பிடல என்ன நான் விரதம் இல்ல கண்ணாமூச்சி காட்டு அளவு அப்படியா ஆமான்ட்டோம் கண்ணாமூச்சி காட்டு வரவென்றால் நம்மளுக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு மச்சமா நகரம் விளையாட பருவம் காலையில சம்பளத்துக்கு அங்கதான் போகணும் ஏன்டா கண்ணாமூச்சிக்கு ஏன் ஏமா இது அம்மாச்சூர்ல வந்து அம்மாச்சூட்டு பிள்ளை வந்துக்குது டேய் அம்மாச்சூட்டு பையன் அது என்னோட அம்மா பேர் எங்க பையன் அம்மா பேரு அம்மாச்சிதான் இன்னைக்கு தான் பொருந்திக்கிட்டு அம்மாச்சூருக்கு வந்துக்கிறான் டேய் அது அங்கடா உங்க அப்பா மாறி பண்ணா டேய் சக்குதி வந்தது வா அம்மா நல்லா இருக்கிறியா இந்த பையன் எங்கெங்க கை வைக்குது திக்கத்தை இளவல்லாம் ஆ கிஸ்மி நோயா பக்மி மண்டி போட்டு நக்குமி மொத்தம் கொடுக்குறியா கண்ணு மூடு என்னமா பச்சை பைக்கே தம்பியா ஆளு மோவரையும் இந்த நேரத்தை நடந்துட்டோம் பாருங்க வந்துட்டோம் ஏய் அம்மா செய்யோர் என்றால் சரி நம்மளுக்கெல்லாம் ஒரு சொந்தமான தாய் திருநாடு உங்க அம்மா பேரு யாரும் கேட்கல இப்ப உங்க அப்பா இல்லையா நீங்க டேய் ஓய் அப்படின்னு கேளும் ஆண்களாய் பிறந்த அப்பன்மார்களும் சரி பெண்களாய் பிறந்த எமந்தர தாய் உள்ளங்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் யாவற்றை வர கலையோட காட்சியளிக்கிறார்கள் ஏது என்ன காரணம் அம்மா இன்னும் ஸ்ரீ கரிய காளியம்மன் திருவிழாவை பெரிய மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டும் சின்ன மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டும் 3 மாரியம்மன் திரி போட்டாங்க
இரண்டு மாரியம்மன் ஒரு காளியம்மன். அதான் திரும்பி போட்டாங்க. திருவிழா போட்டிருக்காங்க. திருவிழா போட்டாங்க. திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் யாவற்றை பேரும் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு அப்பளம் 32 அரிசுவை உணவளித்து சாமி நம்மளை வரவழைத்து ஒரு நாள் சதுரநாட்டியம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமா. இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? உன் தங்க என் காதலி. ஏ தங்க உனக்கு உன் தங்கச்சி ரெடி ஆயிட்டலாம். ரெடி ஆயிட்டு அக்காளா? ஆமா. சரி 10 வருஷம் அவளுக்கு மாப்பிள்ளை இல்லைனாலும் ஒன்ன போய் கட்டி வைப்பான தெல்லவாரி பையனை கட்டி வச்சு ஏன் என்கிட்ட இல்லையா? அறிவு இல்லையா? அழகு இல்லையா? தெரியுமே, ஊருக்கே தெரியும். என்ன அறிவு அறிவு இருக்குது உனக்கு வந்து 1400 கிராம்னா உன்னோட 100 கிராம் அதிகம். எனக்கு செத்து போயிருவேன். அதுக்கு தான் தெரிஞ்சுக்க. சரி சீக்கிரம் சீக்கிரம் வேஸ்ட் முடிவாரு. காலையில இல்ல காலையில வேற பரமத்தி போகணும் கம்பின்றதுக்கு. அப்படின்னும் இன்றைய பேர்பட சபையில குரு பெரியார்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகம் என்ன? அதே நாடகம் தான். இதே நாடகம். நம்மள போன் பண்ணி கூப்பிட்டாங்களே. நேத்து உலக திருமணத்துல போட்டு உடைச்சான் படப்படன்னு. இனி வெளியந்தவே ஏதோ ஒரு இடைஞ்சல் பண்ற உள்ள பக்கம் பண்ணுது. அம்பாள் அம்பிகை அம்பாளிகை அம்பாளிகை இவர்கள் திருமணம். ஆமா. இப்பேற்பட்ட புண்ணிய கதையை குரு பெரியார்களால் இன்று அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்படின்னு இந்த நாடகத்தை சமீதர்பா நான் வந்திருக்கிறேன். நீ யாரு? நான் யாரு? உங்களுடைய பெயர் என்ன? என்னால் இன்று என்ன நடக்க போகிறது? ஒன்னு கொண்டுட்டா ஜலடாபுரம் ஸ்டேஷன்ல கேஸ் நடக்கும். கருமலை ஸ்டேஷனுக்கு போயிருவேன். அங்கதான் போகணுமா? அப்படியா இருந்தாலும் இந்த நாடகத்தில் அப்படி என்பது சொல்வதற்கு முன்பதாக எமது வேடத்திற்காக அன்பளிப்பு செய்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வேமனேரி ஐயனாரப்பன் கோவிலுக்கு சேர்ந்த பூசாரி ஐயா, ஐயனாரப்பன் கோவில் பூசாரி வெங்கடாஜலம் ஐயா அவர்கள் நம்மளுக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார். அப்புறம் ஒரு ஐயா கொடுத்தாங்க. ஐயா உங்க பேரு? சத்திவேல் ஐயா அவர்களும் சத்திவேல் ஐயா அவர்களும் அக்னி புயல் சேகரையா அவர்களும் அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவர் அருகு போல வேறுண்டி மூங்கில் போல தலையெடுத்து பட்டி பிரிக்கி பால்பாடு பொங்கி குட்டி பிரிக்கி குடம்பால் கறந்து முனுசாமி சத்திவேல் அவர்களும் அன்பளிப்பு செய்திருக்கிறார். அருகு போல வேறுண்டி மூங்கில் போல தலையெடுத்து பட்டி பிரிக்கி பால்பாடு பொங்கி குட்டி பிரிக்கி குடம்பால் கறந்து எந்த முகமானால் தங்க முகமாக விளங்க வேண்டும் என்று பத்தினி பராசக்தியை வேண்டிக் கொள்கிறோம். நான் யாரு?
அப்பா எங்க கை வைக்கிறான் பாத்தியாயா? இவனை கம்மன் விடலாமா? ஏன் அது எங்கடா கை வைக்கிறேன்? இல்ல இது மிச்சர் போட்டணும், இது பக்கடா போட்டணும். ஏன் கோயாக்கலாம் வச்சதுனால என்ன? இதெல்லாம் பெண்களுக்கு என்று இறைவனார் கொடுத்த சொத்து. அட பெண்களுக்கு இறைவன் கொடுத்த சொத்தா? ஆமா. என்னமா சொல்ற? ஆமாப்பா. அட பெண்கள்னா அனைவருக்குமே இருக்குமா? பெண்களால் பிறந்த யாவற்றவருக்கும் இது இருக்கும். போய் சொல்லாத. ஏண்டா போயிட்டு வா, சீக்கிரம் ஓடியா. கொரலக்கார மேல சத்தியமா இருக்குண்டா. இங்க பாரு, மத்தலகாரன் சரியாண்டி என்ன மேல சத்தியமாலுமே இல்ல. பொட்டிக்கார மேல சத்தியமா இருக்கும். நம்ம தாய்களை மேல சத்தியமா இல்ல. இங்க பாரு, எங்க அக்கோட்டு பிள்ளைக்கு தண்ணி ஊத்துறது நானு, சோறு ஊட்டுறது நானு, அல்ல காலேஜ் கூட்டு போய் விடுறதெல்லாம் நானு. ஆனா தொட்டு பாப்பா எங்க அக்கோட்டு பிள்ளைக்கு ஒன்னீங்கணும். காலேஜ் கூட்டிட்டு போவாங்க. இல்ல காலேஜ் பிள்ளை காலேஜ் கூட்டு போறாங்க. தெளிவா சொல்ல காலேஜ் கூட்டிட்டு போவாங்க பிள்ளையா? இல்லம்மா, நான் காலேஜ் கூட்டு போற ஒரு பிள்ளையா, அந்த பிள்ளையோட எங்க அக்கோட்டு பிள்ளை காலேஜ் கூட்டு போவோம். அப்படி? ஆமா. ஆமா. அந்த பிள்ளைக்கு என்னடா வயசாகுது? இப்பதான் 1.5 வயசு ஆகுது. உங்க ஊரெல்லாம் ஏன்னா நாசமா போவாது. ஏமா? இல்ல 1.5 வயசு குழந்தைக்கு இருக்கு மாட. 1.5 வயசு பிள்ளைக்கு வராதா? தக்க 2, 8, 16 பருவமங்கை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது வந்து எப்போ வரப்பா? எப்போ வரும்? 2, 8, 16. எங்க என்னன்னு தெரியல, எங்க பாட்டிக்கு டீ தூள் போய் எடுத்து வாங்கி போச்சு. அத போய் உங்க தாத்தனை கேளு. தாத்தன் தூரிக்கிட்டு எடுத்து. ஆமா. அங்க உக்கால வலி அவனை கண்டுக்கிற காலையில. ஏய் ஓய் கண்ணம்மா என்ன நீ உள்ள போன வாய் மட்டும் இப்படி காட்டாத. அப்படி இந்த சாலம் நான் என்னுடைய பெயரை சொல்லி வந்தனே. உன் செயலில் விழுந்ததா என்ன? உள்ள நல்லா காது மேல அடிச்சு சொல்லு. காது மேல கிட்ட அடிச்சு சொல்றேன். கிட்ட வாடா. தாயில அந்த பிள்ளையாட்டு தலைமையில அடிக்காத. ஏய் மச்ச வெளியலைக்கு உச்சமில்லாத ரூபி, மச்ச வெளியலைக்கு பொச்சை இல்லாத ரூபி. இவனை எந்த விளக்க மாத்திரம் அடிக்க கூடாது. மச்ச வெளியலைக்கு உச்சமில்லாத ரூபி. அண்ணே நடக்கைய பின்னே ஜடை குலுங்கிட. அண்ணே நடக்கும் பின்னே டோப்பா குலுங்கிட. ஒரிஜினல் முடிடா போட்ட பிள்ளைங்க. சரியாடி வாயிலே பூயிங்களே. ஆமாடா மச்சான், உண்மை எப்படி இருக்கும் வாயில விட்டா? கண்ணம்மா, எமது பெயரோ அம்பிகை. அம்பிகை? ஆமா. முண்டைகளுக்கு வர மல்லிகைப்பூ. ஏய் ஏன் வாயால் உங்க அப்பனை வாங்கி தராங்களா? சொல்லி 200 ரூபாய்க்கு காசு போட்டு வாங்கிட்டு வரோம். சொல்லி மாமனா இருக்கு, நான் வாங்கிட்டு வருவோம். நீயா மாமன் செத்து போயிரு. ஒரு டீ மேச்சேரியில டீ வாங்கி தரதுக்கு பயந்துக்கிட்டு மத்தாளக்காரன் இவனு போய் அந்த முடக்கில் குடிக்கிறாங்க மேச்சேரியில. இல்ல அதெல்லாம் ரைட்டு தான். நான் கூட குடிக்கிறதுனா கூட நீ வச்சுக்கோ, மனசுக்கு அப்படி சொன்னா அப்படி வச்சுக்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு பிறந்த நாளும் ஒரு முட்டாய் வாங்கி தரதுக்கு வக்கல்ல வாங்கி வச்சிடும். எப்படி சொன்னியா நீ? ஒரு முட்டாயி அதையும் கண்டுகிட்டு நீ 34வது பிறந்த நாள் ஒண்ணு வாங்கி கொடுக்கலாம். 33 தாண்டா. சரி விட இருக்கு. என் பிறந்த நாள் நேரம் சொல்ல சொன்னா ஒரு சின்ன விளம்பரம், ஒரு விளம்பரம் மயிர் விளம்பரம் வேண்டாம். ஆகட்டும். என்னுடைய பெயர் அம்பிகை. அப்படி கேட்டாலும் என்னை ஈண்டெடுத்த தாயாரு தந்தையார் யாரு சொல்லட்டா? நீ வெளியில சேர்றதுல உழப்போம்.
இது என்ன அது? 10 மாதம் 300 நாள் கருவே உருவாகி உருவமே பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி ஏன்னா இன்னிடத்த தாயார் தந்தையார் தெரியுமா? இந்த காசி மாநகரை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய காசிராஜன் எனது தந்தையார். தாயார் அமுதவள்ளி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்படி இந்த சாலும் உள்ள பாணி. சரி, அப்படி இந்த சாலும் காசிராஜனுக்கும் அமுதவள்ளிக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்களும் 3 பெண் குழந்தைகள். யார் யாரு? எனது அக்காவாக விளங்கி வரக்கூடியவள் அம்பாள். அம்பாள். எனது அக்காவாக விளங்கி வரக்கூடியவள் அம்பாள். அம்பாள். உன்னுடைய பேர்? நான் நடுப்பிள்ளை அம்பிகை. அம்பிகையே ஈஸ்வரி. எனது தங்கையாக விளங்கி வரக்கூடியவள் அம்பாளிகை. சரி, நாங்கள் 3 பெண் குழந்தையாக பெண் பிறந்தவர்கள். மூணுமே பட்டு பிள்ளைங்களா? ஆமா. சரி, அம்பாள், நடுக்குட்டி, அம்பிகை, சரி, அம்பாளிகை என்று 3 நாங்கள் பெண் குழந்தைகளாக பிறந்து இந்த காசிமா நகரிலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறோம். ஆமா. அப்படி இருந்த காலம் கண்ணம்மா, இன்றைய தினத்துல எதற்காக ஓடோடி வந்தாய்? அவளை பாரு, உங்க அப்பா இருக்கிறார. அம்மா, உங்க தந்தையார் அவளம் கூடிய காசிராஜ மன்னன் உடனடியே உங்களை கூப்பிட்டு சொன்னார். என் தந்தையார் அழைத்தாரா? என் தந்தையார் அழைத்ததாக இருந்தாலும் நான் வெறுங்கையோட போய் எப்படி என் தந்தையார காண்பது? பாதமணியத்துக்கு பூ பறிக்கணும்ல. பாதமணியத்துக்கு மலர்களை பறிக்க வேண்டும். ஆமா. அப்படியா? ஜாகிரதா எடுங்க, அவளை எல்லாம் கோவிச்சுக்குவா. ஆமா ஆமா, எடுக்கிறதெல்லாம் கோவிச்சுக்கோ. போய் நம்ம பூந்தோட்டத்துக்கு சென்று மலர்கள் பறிக்கலாமா? பறிக்கலாம், பறிக்கலாம். எல்லாம் கோவிச்சுக்கோலாம். அம்பாள் சபை தருவார் அவரா மற்ற